ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு மாநகராட்சி துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ எக்ஸாம் நோ ஃபீஸ். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த முடிக்கும் 8th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிப்ளமோ டிகிரி யார் வேணாலும் இந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பொறுத்த முடிக்கு பார்த்தீங்கன்னா 38 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு வேக்கன்சிஸ்க்கும் என்ன ஏஜ் க்ரைட்டீரியா, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலிஸ்ட்டுக்காக சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள், ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டார் பேஸ் பண்ணி தான் ஜாப் வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஓவரிஸ் வந்து பார்த்தலாம். ஓகேங்களா? இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மோடும் த்ரூ அவுட் எல்லாமே ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ணோம். கேண்டிடேட் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் இன்டர்வியூஸ் மூலமாக தான் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஜாபுக்கான லொக்கேஷன்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோயம்புத்தூர் தான். ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான பேர்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து ப்ரிவியூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையான ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இந்த 6 வகையானக்கான ஜாப் போஸ்டிங்ஸ்க்கும் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஒவ்வொரு டிகிரிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த முடிக்கும் 8th பாஸாக இருந்தால் போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாஃப் நியூட்ரிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பயோ மெடிக்கல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்பிபிஎஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ ஆர் எம்எஸ்சி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு ஒவ்வொரு வகையான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அர்பன் ஹெல்த் நியூட்ரிஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்கணும். ஸ்டாஃப் நியூட்ரிஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்கணும். மீதி இருக்க போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த நார்மல் ஏஜாக உங்களுக்கு இருந்தாவே போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரி பெனிஃபிட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அர்பன் ஹெல்த் நியூட்ரிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17,000 படிக்கு போவோம். ஸ்டாஃப் நியூட்ரிஷனாக இருந்தீங்கன்னா 18,000 கொடுக்குறாங்க பர் மந்த்துக்கு. அதே லேப் டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா 13,000, மல்டி பர்பஸ் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8,000 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான அப்ளிகேஷன்ஸ்க்கான ப்ராசஸும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸும் இந்த இடத்துல நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் டேப் அவுட் பண்ணாவே அஃபீஷியல் சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் அது மூலிமா ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா April 15 வந்து வெளியிட்டாங்க. அப்ளிகேஷன்ஸ்க்கான எண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா April 30 அந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா? நம்ம வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேஸ்டாக வந்து ஐடி ஜாப், கவர்மெண்ட் ஜாப், ரயில்வே, அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லையும் ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எந்த செக்டார்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ ஜஸ்ட் அது மூலமாக கிளிக் அவுட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாரோ ஜாப் தேடி இருந்தாங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலும் வெப்சைட் லிங்க்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்டடான ஜாப்ஸ் ரெகுலர் பேஸ்டாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் சப்போர்ட் என்றைக்கு எங்களுக்கு வந்து தேவை. ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.